ஏற்கனவே இங்கதான் டியூஷன் எடுக்கிறியா? இடம் தெரியாம சந்து சந்தா சுத்திக்கிட்டு வந்தேன். இதான் என் பொண்ணுங்க மாயா சாயா, கொஞ்சம் படிப்புல வீக்கா இருக்கிறாங்க, அப்படியே பாத்துக்கமா. டியூஷன் ஃபீஸ் எவ்வளவு கண்ணு? ஆமாங்கண்ணா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு ஃபீஸு 300 ருப்பீனா, 2 பேருக்கும் சேர்த்து 600 கொடுத்துருங்க. ஈவினிங் டியூஷன் டைம் 5 o'clockலேருந்து நைட் 8:30 வரைக்குங்கண்ணா. கரெக்டாக 8:30க்கு டியூஷன் விட்டுருவோம். பசங்களை வந்து கூட்டிகிட்டு போயிருங்கண்ணா. சரிடா மாயா சாயா, மிஸ் சொல்ற மாதிரி ஒழுங்கா படிக்கிறீங்க. நான் போயிட்டுறேன், பாய். நிலா நிலா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நிலா, பக்கத்து வீட்டு கலாக்காவோட பையன் தாண்டா அந்த சோட்டு. அந்த அக்கா வேலைக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து என்ன விட சொன்னாங்க. சுத்தமாக படிக்க மாட்டேங்கிறானா. மேக்ஸ் ஒன்றுமே தெரியலையாம். இங்கிலீஷு ஏபிசிடி கூட தெரியலையாம். அவனுக்கு எப்படியாவது ஏபிசிடிலாம் சொல்லி தந்துடுடா. அப்படியா? சரிக்கா சரிக்கா, நான் பார்த்துக்கிறேன். இப்போ ஏற்கனவே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் 2 பொண்ணுங்க வந்திருக்கிறாங்க. இவனும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டா? சரி, 3 பேத்துக்கு சேர்த்து இன்றைக்கி ஏபிசிடி நான் சொல்லி தந்துடுறேன். ஓகே, இங்கே பாருங்கள், மற்ற பெரிய கிளாஸ் பசங்களாம் சத்தம் போடாமல் இங்கே சப்ஜெக்டை சைலண்ட்டாக படிக்கிறீங்க. இப்போ இந்த 3 குட்டீஸ்க்கும் நான் ஏபிசிடி சொல்லித்தரப்போகிறேன். ஓகேவா? ஓகே, இங்கே பாருங்கள், உங்களுக்கு பென்சிலில் சொல்லித்தரதை விட ப்ரஷ் பெனில் சொல்லித்தந்தால் கொஞ்சம் ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். அதனால் என்கிட்ட இருக்க ப்ரஷ் பென் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். இப்போ வந்து ப்ரஷ் பெனில் இருக்கிற எல்லா கலர்ஸையும் யூஸ் பண்ணி உங்களுக்கு நான் ஏபிசிடி எழுதி காட்ட போகிறேன். இப்போ பாருங்கள், நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு ஏ போட போகிறோம். ஏ ஒரு கலரில், பி ஒரு கலரில் போடலாம். ஏ எப்படி போடணும்னு சொல்லி கவனிங்க. ஏ மேலே ஒரு லைன், கீழே ஒரு லைன், நடுவில் ஒரு லைன். ஏ ஃபார் ஆப்பிள். அடுத்ததான் பி. பி எப்படி போகணுன்னு தெரியுதா? ஒரு கோடு போட்டு 2 பக்கமும் ரவுண்ட் மாதிரி போட்டால் அது பி. சி வந்து செமி சர்க்கிள் மாதிரி அரைவட்ட மாதிரி போட்டால் அது சி. அடுத்ததான் எந்த கலர் யூஸ் பண்ணலாம்? ப்ளூ கலர். ஓகே, டி போட போகிறோம். 1 போட்டு அது இந்த பக்கம் வட்டமாட்டம் போட்டால் அது டி. அடுத்த போடுற லெட்டர் வந்து இ. இ ஃபார் எலிஃபண்ட். ஃபஸ்ட்டு 1 போட்டு அதில் 3 கோடு போடணும். புரியுதுங்களா? 3 கோடு போட்டால் இ. அடுத்ததாக என்ன வரும்? எஃப். எஃப்க்கு என்ன போடுறோம்? ஈக்கு 3 கோடு போட்டிங்களா? எஃப்க்கு 2 கோடு தான் போடணும். மேலே ஒரு கோடு, கீழே ஒரு கோடு போட்டால் அது எஃப். எஃப் முடிஞ்சு என்ன வரும்? ஜி வரும். ஜிக்கு என்ன பண்ண போகிறோம்? ஒரே மாதிரி சி மாதிரி போட்டுட்டு மேலே ஒரு கோடு, கீழே ஒரு கோடுன்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா ஜி வந்துருச்சு. அடுத்ததாக ஹெச். ஹெச் ஏ மாதிரியே தான். ஏ க்ளோஸில் இருக்கும், ஹெச் ஓப்பனில் இருக்கும். புரியுதுங்களா? சைடில் 2 கோடு போட்டு நடுவில் ஒரு கோடு போட்டால் ஹெச். ஐ வந்து ஹெச்சை திருப்பி போட்டோம்னா ஐ. மேலே ஒரு கோடு, கீழே ஒரு கோடு, நடுவில் பெரிய கோடு ஐ. ஜேவும் ஐயும் ஒரே மாதிரியே தான் இருக்கும். அது கீழே கோடு போடாமல் கொடை மாதிரி அம்பர்லா மாதிரி வளைச்சி விட்டுட்டோம்னா அது ஜே. ஐ ஜே முடிஞ்சுது. அடுத்ததாக கே. கே வந்து 1 மாதிரி போட்டு சைடில் 2 கோடு போட்டால் கே. எல் ரொம்ப ஈஸி. மேலே ஒரு கோடு, கீழே ஒரு கோடு, எல். அடுத்ததாக எம். இது வரைக்கும் ஒரு கோடு 2 கோடுன்னு சொன்னோம். எம்க்கு மட்டும் 4 லைன் வரும். 4 லைன்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா எம் வந்துடும். அடுத்ததாக என் வந்து 3 லைனோட நிறுத்திடுங்க. ஓ ரொம்ப ஈஸி தான். அதை தான் எல்லோரும் போடுவீங்கன்னு நினைக்கிறேன், முட்டை மாதிரி. ஓ. எம்என் ஓ எழுதி முடிச்சாச்சு. அடுத்ததாக பி. 1 மாதிரி போட்டு ஒரு சர்க்கிள் மட்டும் போட்டால் அது பி. கியூ வந்து ஓ போட்டு கீழே ஒரு கோடு போட்டால் கியூ. ஆர் வந்து பிஏ தான். அதில் கீழே ஒரு லைன் போட்டால் ஆர். பிக்யூஆர் எஸ். எஸ் வந்து எப்படி போடுறீங்க? மேலே ஒரு சி மாதிரி போட்டு கீழே போடுற டி மாதிரி போட்டால் எஸ். டி வந்து மேலே ஒரு கோடு, கீழே ஒரு கோடு. ஐ போடுவோம்ல, அதுலேருந்து இருக்க கீழ்கோடை எடுத்துட்டா டி. யூ வந்து அப்படியே வளைஞ்சி போடுறது, அதாவது சியை வந்து தலைகீழாக போடுற மாதிரி யூ. வி வந்து ரவுண்டாக வந்ததா யூ. இப்போ வி வந்து கோடு மட்டும் 2 ஜாயின் பண்ணிட்டா வி. டபிள்யூ வந்து 2 வி மாதிரி போட்டோம்னா அது டபிள்யூ. எக்ஸ் ரொம்ப ஈஸி. 2 கோடை வந்து இந்த சைடு ஒன்று, அந்த சைடு ஒன்று போடணும். நோ மார்க் மாதிரி எக்ஸு. ஒய் வந்து அதே மாதிரி தான், எக்ஸ் மாதிரி. கீழே மட்டும் இழுத்து விடாமல் விட்டோம்னா அது ஒய். விசட் வந்து அதை விட ஈஸி. புரியுதுங்களா? மேலே ஒரு கோடு, கீழே ஒரு கோடு, சைடில் ஒரு கோடு. மாயா, உனக்கு ஏபிசிடி படிக்க தெரியுமா? படித்து காட்டுங்க. ஓகே மிஸ். ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் விசட். ஓ சூப்பர், எல்லோரும் கிளாப் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் ஒவ்வொரு கலரையும் காட்டுவேன். இந்த கலரில் இருக்கிற ஏபிசிடிஸ்லாம் நாளைக்கு படிச்சுட்டு வந்துடணும். யாருக்கு தெரியாது? சோட்டுக்கு தெரியாதா? சோட்டு அம்மா வரத்துக்குள்ள எல்லாத்தையும் படிங்க.